ஹாய் டுட்ஸ். உங்கள தமிழ்நாட்டு சிஎம்மா ஒரே ஒரு நாள் மட்டும் நியமிச்சா என்னென்னலாம் மக்களுக்கு புதுசா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னா எவனும் ரிப்ளை பண்ண மாட்டீங்க. இன்ஸ்டாகிராம்ல 90s பரிதாபங்கள்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய மக்கள்லாம் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்ளை எல்லாம் படிச்சு மக்களோட தேவைகள் எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இதுதான் அந்த பேஜ் அண்ட் போஸ்ட். பக்கம் பக்கமா ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அனைத்து மதுக்கடைகளும் மூடப்படும், லஞ்சம் வாங்கும் அதிகாரியை உடனே வேலையை விட்டு தூக்கும் சட்டம் இயற்றப்படும். ரெண்டாவது ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு என்னடா குறைச்சலுன்னு கேட்டீங்கன்னா, சத்தியம் பண்றான் நீ சரக்கடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கடுத்தது போவோம். வானவிலுக்கு தனி தீவு முதல் சட்டம் ஃபோன் பண்ணிட்டு போங்க. சரி, அதுக்கடுத்தது கீழே போவோம். அன்னைக்கே எனக்கு ஒரு பர்மனன்ட் ஜாப் போட்டுக்குவேன். தம்பி, இது ரொம்ப சுயநலமா இருக்கு. அவர் பொதுநலமா செய்ய சொல்லி கேட்டுக்கிறாங்க, ஆனா நீங்க சுயநலமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்களுக்கு ஒரு நாள் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருந்தா நீங்க உங்களுக்கு போஸ்டிங் போட்டுக்குவீங்க, அடுத்த நாள் போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்குவீங்க. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனா இந்த கவர்மெண்ட் ஜாப்க்கு எல்லாரும் ஏன் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது தெரியுமா? இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பென்ஷன் இருந்துச்சு, இப்போ பென்ஷனும் இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அசஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இல்லை, பர்ஃபார்மன்ஸ் செக்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இல்லை. வேலையை விட்டு என்னைக்குமே தூக்க மாட்டாங்க, ஏன்னா கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கு. இதனால தான் எல்லாரும் கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஜாப்ல யார் யாரெல்லாம் வேலை செய்றாங்களோ அவங்களுக்குலாம் பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும், ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்கள வேலையில வச்சிருக்கிறதா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணணும். இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்கள வேலையை விட்டு தூக்கணும். அந்த வேலையில புதுசா நல்லா யார் எஃபிஷியன்ட்டா இருக்காங்களோ அவங்கள உட்கார வைக்கணும். இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணோம்னா என்ன கேட்டால் கவர்மெண்ட் இன்னும் நல்லா எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆனா இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா எவனும் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட மாட்டாங்க, பிரைவேட் ஜாபே போதும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி, ஓகே, அடுத்தது போவோம். இந்த வானவில் கோஷ்டி மொத்தமா நாடு கடத்த வேண்டிய என்னடா நீங்க வானவில் கோஷ்டிங்கிறீங்க, என்ன தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. படிச்சு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஜாப் கொடுப்பேன், இது நல்ல ஒரு பாயிண்ட்டு. ஆனால் அந்த ஜாப் கொடுக்கணும்னா உங்ககிட்ட அந்த ஜாப் கொடுக்கறதுக்கு நிறைய ஃபேக்ட்ரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணும். அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் அக்ரிகல்ச்சரில் இன்னுமே R&D பண்ணி நிறைய கல்டிவேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவேன். அதில் யாரெல்லாம் இன்ஜினியர்ஸ்லாம் புதுசாக இன்னோவேட்டிவான டிசைன்லாம் கொண்டு வராங்களோ அவங்கள ஜாபுக்கு ரெக்ரூட் பண்ணிவிட்டு அவங்கள வச்சு புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணிட்டு எல்லா ஏரியாலையும் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சரில் மேனுவல் எஃபோர்ட்ஸை கம்மி பண்ணிட்டு எக்யூப்மெண்ட்ஸோட வேலையை இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். இப்படி பண்ணுறதுனால டைமுக்கு உங்களுக்கு கல்டிவேட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துலையும் ஆள் குறைபாடு இருக்காது. ஆல்ரெடி இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, இருந்தாலும் இதை துரிதப்படுத்தலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கு அடுத்தது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாபு. சரி, கையை காலை வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும், நாடு நல்லா இருக்கும். இவர் எதை சொல்கிறாரு? சரி, அடுத்தது போவோம். பிச்சைக்காரன் இல்லாத தமிழ்நாடாக மாற்றுவேன். நம்ம நாட்டில் மட்டும்தான் பிச்சைக்காரங்க இருக்காங்கன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அது உண்மை இல்லை. எல்லா நாட்டிலையும் பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே மேண்டேட்டு இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் மாதிரி ஒரு இன்சூரன்ஸை கொண்டு வந்துடணும். அவங்க சம்பாதிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து அந்த அக்கௌண்ட்டில் போட்டுருணும். அவங்க கரெக்டாக வேலையை விட்டு நிற்கும் போது இந்த இன்சூரன்ஸ் காசுலேருந்து மாதம் மாதம் இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கணும். இப்படி பண்ணோம்னா நம்ம தமிழ்நாட்டில் வயசான மக்கள் யாருமே அடுத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கே மாதம் மாதம் காசு வந்துடும். அப்படி வரும்போது அவங்களே பார்த்துக்குவாங்க. இன்கேஸ் வேற ஏதாவது ஐடியா இருந்துச்சா நீங்க அதையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கு அடுத்தது எவ்வளவு சுருட்ட முடியுமோ அவ்வளவு சுருட்டிட்டு எஸ் ஆகிட வேண்டியதான். இது இது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது, யார் பண்றாங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லது. ஆனா மக்களுக்கு நல்லதான்னு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு சம உரிமை இது பண்ணலாம், ஆனா பண்ணா திராவிடியன் ஐடியாலஜி நீங்க வெறுக்கிறீங்கன்னு வந்துருவாங்க. தனியார் பள்ளியில் என்னென்ன வசதிகள் சிறப்புகள் உள்ளதோ அதை எல்லாம் அரசு பள்ளியில் கொண்டு வருவேன். இது நல்ல ஐடியா. சரி, ஓகே. அடுத்தது அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை. இது ஒரு நல்ல ஐடியா. அடுத்தது இன்னும் லிஸ்ட் பெருசா இருக்கும், ஆனா ஒரு நாள் இதுவே பண்ண முடியாது. வாஸ்தவமான பேச்சு. ஆனா இவர் படிப்புக்காக முக்கியத்துவம் அதிகமா கொடுத்துருக்காரு. சரி, ஓகே, அடுத்தது போவோம். 5 வருஷம் முதலமைச்சரா இருக்கிற மாதிரி சட்டம் மாத்திட்டு அப்புறம் கமெண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் நிறுத்திடுவேன். என்னடா சொல்ற? ஆனா நீ பெரிய ஆளியா? நீ பெரிய ஆளு, ஏன் 5 வருஷமா மாத்துறீங்க? லைஃப் லாங்கே போட்டுக்கலாம்ல. அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்களா? இது நம்ம லிஸ்ட். ஆனா என்ன கேட்டா நீங்க 5 வருஷத்துக்கு மட்டும் ஏன் மாத்துறீங்க? லைஃப் லாங்கா நான் தான் சிஎம்னு சொல்லிட்டு சட்டத்தையே மாத்தி எழுதிட்டு கம்முன்னு உட்காந்துங்க. நீங்களே சிஎம் ஆண்டுட்டு உட்காந்துருங்க. யாரா நீ? உன்னை எனக்கே பார்க்கணும் போல தோணுதியா? இன்கேஸ் இந்த வீடியோ நீ பார்த்துட்டு இருந்தே கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணுவியாமா. அடுத்தது பாட்டில் பொறுக்கி குடிக்க வேண்டாம், குப்பைக்கு காசுன்னு சட்டத்தை போட்டு ஒரே நாள்ல நாட்டை சுத்தம் பண்ணிடுவேன். இது நல்ல ஐடியாப்பா.
ஆனா இத ஆக்சுவலா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வேஸ்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம இன்னும் இன்கிரீஸ் பண்ணலாம். எவன் ரோட்ல குப்பை போடுறானோ அவனுக்கு ஃபைன் போட்டுறலாம். இதெல்லாம் கொண்டு வந்தா நீங்க ஆட்சியில இருப்பீங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சியில இருக்க முடியாது. இருந்தாலும் என்ன பண்றது? இதெல்லாம் பண்ணா தான் நம்ம மக்கள் திருந்துவாய்ங்க. அதுக்கு அடுத்தது போவோம். அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையிலும் சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை பிரசவம் இலவசம். ஆல்ரெடி ஃப்ரீயா குடுத்து தான் எல்லாத்தையும் உழப்பி வச்சிருக்காய்ங்க. இன்னும் நீங்க ஃப்ரீயா குடுக்குறீங்கன்னு சொல்றீங்க. இது தவறு. தவறான விஷயம். இதெல்லாம் பண்ணா நல்லது தான். ஆனாலும் என்ன பிரச்சனை ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு கல்லா கட்டாது. ஆகையால நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்துறணும். அதுலயும் அதே மாரி அவங்க வாழ்நாள்ல எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ, அதில ஒரு பார்ட் ஆஃப் போர்ஷன் வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு போயிரணும். அப்புறம் போயிட்டு நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஹெல்த் செக்கப் என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட்லேருந்து அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு அமௌண்ட் சேர்ந்துரும். அப்புறம் அந்த அமௌண்ட்ட வச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான பொருட்கள், எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ற எம்ப்ளாயீஸ்க்குலாம் ஃபீஸ் குடுக்கலாம். என்ன கேட்டா இப்படி பண்ணலாம். இது ஒரு பெட்டர் ஐடியா. அதுக்கு அடுத்தது இந்த கமெண்ட்ட நீங்க பார்த்தே ஆகணும். எங்க காலேஜுக்கு வெடிகுண்டு வைப்பேன். யார்றா நீ? எதுக்கு வெடிகுண்டு வச்சிருப்பான்? தம்பி இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இதுக்கான ரீசன்ட்ட கீழ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது தோணிருச்சுன்னா, ஏதாவது கீழ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எதுக்கு வெடிகுண்டு வச்சிருப்பான்னு சொல்லிட்டு. சிஎம் ஆக டிஃபிகல்ட்டா ஒரு எக்ஸாம் வைப்பேன். அதுல இந்த ஸ்கோர் வந்தா தான் சிஎம் ஆக முடியும்னு சொல்லுவேன். நெறைய ப்ராசஸ் வைப்பேன். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ குட் ஐடியா. நம்ம தமிழ்நாட்ட பத்தி தெரியணும், இந்திய நாட்ட பத்தி தெரியணும், கான்ஸ்டிடியூஷன் பத்தி என்னென்ன ஆக்ட் இருக்கு, ஏது இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சா தான் நம்ம தமிழ்நாட்டுல எந்த மாரி ஸ்கீம்லாம் கொண்டு வந்தா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிற பட்சத்துல இது நல்ல ஐடியா தான். நம்ம நாட்டுல எல்லாத்தையும் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி அதை படிச்சு இதை படிச்சு போயிட்டு ஐஏஎஸ்ஸா போயிட்டு உக்காந்தா அவங்க யாரு கீழே உட்காந்து வேலை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாலிஃபிகேஷன்ல ஒண்ணுமே இல்லாதவங்க கீழே தான் உட்காந்து வேலை செய்யணும். இவங்களுக்கெல்லாம் தோணும், ஏன்டா உனக்கு ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை, உனக்கு கீழே நான் உட்காந்து வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்க தோணும். இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கேட்டால் டிரான்ஸ்ஃபர் அடிச்சிருவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக கம்முன்னு உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த வன்மத்தெல்லாம் எப்படி கக்கிறதுன்னு தெரியாம இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஐடியா நல்ல ஐடியா தான். அதுக்கு அடுத்தது போவோம். சேவ் ட்ரீஸ் அண்ட் பேர்ட்ஸ். இவர் யாரையாவது இதையும் பண்ணலாம். ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்லேயே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டு ஆல்ரெடி இதை பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ பண்ணுற மாதிரி தெரியல. அப்படி பண்ணியிருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ மழை வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே, அடுத்தது போவோம். என்னோடய எக்ஸுக்கு ஒரு எம்பி சைட்டுக்கு ஒரு கொடுப்பேனா? எம்பி சீட்டாக இருக்குமோ வேலை? இன்னும் இது சிம்பிளி வேஸ்ட். இதெல்லாம் ஜோக்கா? இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டே இருக்கு. ஆனால் இதோட முடிச்சுக்குவோம். உங்கள் சைடில் நீங்கள் சிஎம் ஆனீங்கன்னா என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க. பாய்.